தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்ட நகர்ப்புற வனம் மற்றும் பசுமை வளாக மாதிரியின் அடிப்படையில் புதுச்சேரியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதில் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் ஈடுபடுத்துவதற்கான பார்வையிடும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் கீழ் உள்ள பல உயர்கல்வி நிறுவனங்கள் தாகூர் கல்லூரி வளாகத்தில் உள்ள அற்புதமான நகர்ப்புற காடுகளையும் பசுமையையும் கண்டு தங்கள் நிறுவனங்களில் மாற்றங்களை செய்வதற்காக கல்லூரிக்கு வருகை தந்தனர். இதில் புதுச்சேரியின் உயர்கல்வி நிறுவனங்களான இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி, காரைக்கால் பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி உள்ளிட்டவை சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். தாகூர் கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகளை விரிவாக எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினர்கள் மத்தியில் உரையாற்றிய கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதுடன் இந்த மகத்தான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான தனது மற்றும் குழுவின் முயற்சிகளையும் விவரித்தார். அழைப்பின் நோக்கத்தை ஆமோதித்த அவர், புதுச்சேரியில் பசுமையை அதிகப்படுத்த ஒரு கல்லூரி மட்டும் மாற்ற முடியாது என்றும் மாற்றத்தை ஏற்படுத்த அனைத்து கல்லூரிகளும் முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 21ஆம் நூற்றாண்டு என்பது அறிவு பரிமாற்றம் மற்றும் பசுமை பற்றிய விழிப்புணர்வை பரப்புவது ஆகும். இந்த நோக்கத்திற்காக கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள புத்தர் தோட்டம், கொரோனா நினைவு பூங்கா, நீர் சேகரிப்பு குளம், பாண்டிச்சேரி பாரம்பரியத்தை விவரிக்கும் கிராஃபிட்டி, இயற்கை சூழலுடன் உள்ள திறந்தவெளி வகுப்பறை, பழத்தோட்டம் மற்றும் மாணவர்களின் சுவர் ஓவியங்களை விளக்கி கூறினார். கல்லூரி இப்போது சுற்றுச்சூழலுக்கு உகந்த சூழலை கொண்டுள்ளது மற்றும் மாணவர்களை திறந்தவெளி வகுப்பறையில் கற்கும் வாய்ப்பு உள்ளது. கல்லூரி வளாகத்தில் உள்ள அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகள், கொடிகள் மற்றும் பூச்சிகள் மாசு இல்லாத காற்றை வழங்குகிறது. பசுமை வளாகத்தின் ஒரு பகுதி முயல்கள் மற்றும் வாத்துக்களின் வாழ்விடமாகும். புறாக்கள், பறவைகள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் தேனீக்களின் புகலிடமாகவும் மாறியுள்ளது என்றும் கூறினார். மற்ற நிறுவனங்களின் விருந்தினர்கள் வளாகத்தில் ஏற்கப்பட்ட பசுமை முயற்சிகளால் மிகவும் ஈர்க்கப்பட்டனர். இந்த செய்தியை தங்கள் கல்லூரிகளுக்கு தெரிவிப்பதாக உறுதியளித்த அவர்கள் இந்த பசுமை முயற்சிகளை தாங்கள் நிறுவனங்களில் பின்பற்றுவதாக உறுதியளித்தனர். புதுச்சேரியை பசுமையாக்கும் முயற்சியில் ஈடுபட்ட கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் மற்றும் அவரது குழுவினரை அனைவரும் பாராட்டினர். இதன் பின்னர் விருந்தினர்கள் புத்தர் சிலைக்கு மரியாதை செலுத்தியதுடன் கொரோனா தொற்று நோயின் போது நாம் இழந்த ஆன்மாக்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் மரக்கன்றுகளையும் நட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் டாக்டர் ராமபிரபு, டாக்டர் வேலுராஜ், டாக்டர் பால், டாக்டர் நாகராஜ் மற்றும் அலுவலக பணியாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம் மாணவர் ஒருவர் ரிஷிகேஷ் மருத்துவக் கல்லூரியிலும் 19 மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலும் மருத்துவம் பயில தேர்வாகி சாதனை படைத்துள்ளனர். அவர்களை பள்ளி நிறுவனர் ஆனந்த் வாழ்த்தி பாராட்டி பொன்னாடை போர்த்தி சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி ஆதித்யா பள்ளி மாணவர்கள் வருடந்தோறும் நடைபெறும் நீட் தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்